கனடாவில் காணாமல் போன தமிழர் காவல்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. ஆம்புலன்ஸில் ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரியின் இழி செயல். இலங்கையில் வாய் பேச முடியாதவர்கள் வாழும் அதிசய கிராமம். 22 மாணவர்கள் இணைந்த குழுவினால் பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த கொடுமை. திருமணமான சில மணி நேரத்தில் உயிரிழந்த தம்பதி அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள். கனடாவில் தமிழர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி கனடாவின் பிரம்டன் நகரில் வசிக்கும் யோகராஜ் என்ற தமிழரே காணாமல் போனவர் ஆவார். கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி கிரிக் மற்றும் விட்டோப்பி வீதிகளுக்கு அருகாமையில் இவரை இறுதியாக பார்த்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் 5 அடி 2 அங்குலம் உயரமானவர் எனவும் சுமார் 150 பவுண்ட் எடையுடையவர் எனவும் இறுதியாக நீல நிற சட்டையும் கருப்பு நிற காற்சட்டையும் அணிந்திருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர் கொண்டோ ஒடிசி ரக வாகனம் ஒன்றை பயன்படுத்தி இருந்தார் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இவரை கண்டுபிடித்து தருமாறு அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ள அதேவேளை இவர் தொடர்பிலான தகவல்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை வழங்குமாறு பீல் பிராந்திய காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1990 என்ற ஆம்புலன்ஸில் விபத்தின் பின்னர் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற நோயாளியுடன் வந்த தாதியை தகாத முறைக்கு உட்படுத்தி காவல்துறை அதிகாரி மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களை அச்சுறுத்திய ஸ்ரீலங்கா ராணுவ சர்ஜன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக கொரோனா தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொரோனா கந்தானை பெல்லாப்பட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் சந்தேக நபரின் சகோதரர் காயமடைந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி செல்லும் போது சந்தேக நபரான ராணுவ சர்ஜன் நோயாளியின் உதவியுடன் நோயாளர் காவு வண்டியில் சென்ற தாதியை தகாத முறைக்கு உட்படுத்த முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சுகாதார உதவியாளர் காவல் நிலைய அதிகாரியிடம் கூறியதை அடுத்து சந்தேக நபர் காவல் உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களை அச்சுறுத்தியதை அடுத்து காவல்துறை குழு ஒன்று அங்கு சென்று சந்தேக நபர் தப்பி செல்ல முயன்ற போது கைது செய்துள்ளனர். சந்தேக நபரும் காயமடைந்த அவரது சகோதரரும் அதிக அளவில் குடிபோதையில் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் பெனாங்கொட ராணுவ தலைமையத்தைச் சேர்ந்தவர். சந்தேக நபர் கொரோனை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார். கொரோனை தலைமையக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் குறைந்த வசதிகளுடன் வாய் பேச முடியாத செவித்திறனற்ற விசேட தேவையுடைய மக்கள் வாழும் கிராமம் ஒன்று தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அதிசய கிராமம் இலங்கையின் அனுராதபுரத்தில் திரப்பனைய பிரதேச செயலக பிரிவில் அனுராதபுரம் இலக்கம் 553 மீவெல்லேவே கிராம சேவை பிரிவில் அமைந்துள்ளது. தினிப்பிட்டிகம என்றழைக்கப்படும் இக்கிராமத்தில் கிட்டத்தட்ட 20 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதில் 15 குடும்பங்கள் பிறக்கும் போதே வாய் பேச முடியாத மற்றும் செவித்திறனற்ற விசேட தேவையுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் இன்றி சிரமங்களுக்கு மத்தியில் வசிக்கும் இவர்களின் கிராமத்திற்குள் செல்ல சரியான வீதி இல்லாத பின்னணியில் வெளியூர்களில் இருந்து வரும் லோரிகளின் குடிநீரை அக்கிராமவாசிகள் பெறுகின்றன. இங்குள்ள பெரும்பாலான வீடுகள் களிமண் அல்லது தகர கூரைகளால் கட்டப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது காட்டு யானை தாக்குதலுக்கு உள்ளாகும் இக்கிராமத்தில் வசிப்பவர்கள் கூலி தொழில், கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி என்பன இவர்களின் தொழிலாக உள்ளது. அதேவேளை குறைந்த வசதிகளின் கீழ் வசிப்பவர்களுக்கு விசேட தேவையுடையவர்களுக்கு உதவித்தொகையாக 5000 ரூபாய் அரசாங்கத்திடமிருந்து பெற உரிமை உண்டு. எனினும் அடிப்படை தேவைகளுக்கு அந்த தொகை போதாததால் கூலி வேலை தேடி சென்றாலும் விசேட தேவையுடையவர்கள் இவர்களுக்கு கூலி வேலைகளும் கிடைப்பதில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அவ்வப்போது கூலி வேலை செய்து சம்பாதிக்கும் சொற்ப தொகை வாழ்க்கை நடத்தவோ குழந்தைகளின் கல்வியை தொடரவோ போதாது என்கின்றனர் கிராமவாசிகள். இக்கிராமத்தில் குளிப்பதற்கு அன்றாட நீர் தேவையுடைய பூர்த்தி செய்யும் வகையில் ஏரி உள்ள போதிலும் அதுவும் வறண்டு காணப்படுவதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அதேவேளை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கோடீஸ்வரர் ஒருவரால் இக்கிராமத்திற்கு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்துக் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அதன் மோட்டார் பழுதடைந்து தண்ணீர் வடிகட்டியும் பழுதடைந்துள்ளதாகவும் கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தனமெல்வில பிரதேசத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் அதே பாடசாலையில் கல்வி கற்கும் 22 மாணவர்களினால் தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஒரு வருடமாக குழுவாக இணைந்து தன்னை தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டதாக தனமெல்வில போலீஸ் நிலையத்தில் அம்மாணவி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தனமெல்வில் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரே இவ்வாறு தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய 22 மாணவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த
அனைவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகளை தெனமெல்வில போலீசார் ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான உண்மைகளை மறைத்தமைக்காக அந்த பாடசாலையின் அதிபர் உட்பட ஏனையோருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருமணமான ஒரே நாளில் காதல் தம்பதி கத்தியால் குத்தி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் கேஜிஎஃப் பகுதியில் உள்ள சம்பரசனங்கல்லி கிராமத்தைச் சேர்ந்த நவீன் குமார். இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் லிகிதா ஸ்ரீ. இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. இதனையடுத்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. திருமணத்திற்கு பின்னர் தம்பதியினர் உறவினர்களுடன் மண்டபத்தில் சிறிது நேரம் இருந்துள்ளனர். இதனையடுத்து தனி அறையில் புதுமண தம்பதி இருவர் மட்டும் பேசிக் கொண்டிருந்த போது அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தகராறாக மாறி ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்தியுள்ளனர். இருவரின் அலறல் சத்தம் கேட்டு வந்த உறவினர்கள் ரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதும் சிகிச்சை பலனின்றி லிகிதா ஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் ஜாலாப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நவீன்குமார் மேல் சிகிச்சைக்காக பெங்களூரில் உள்ள விக்டோரியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து ஆண்டர்சன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருமணமான ஒரே நாளில் காதல் தம்பதி ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்திக் கொண்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது.